Good morning, students. I am Soundra Pandian, your English teacher. Today, we are going to see the continuation of voices. Voices, we have completed some parts. Now, I plan to take how to use been. Been is used only for perfect verbs. What are the perfect verbs? Have, has, had are the perfect verbs. After the perfect verbs only, we are using been. In other places, we should not use been. Been is for only perfect verbs. Have, has, had, been plus V3. So other forms are subject and object we have to change and add by. That's all. So example 1, I have reserved the ticket. Here the subject is I, have reserved is a verb, the ticket is an object. So like other forms, we are changing the subject and object, and then we should add being. That's all. Okay, now the answer is the ticket has been reserved by me. So in the first sentence, I have reserved the ticket, but the second sentence, the ticket has been reserved by me. So here the have and has are the present tense. Has is used for only singular, but have is used for plural. That is I, we, you, they have, he, she, it has, or any singular subjects. Okay, the ticket has been reserved by me. We should not use have here because the subject is not tickets, only ticket. Okay. Second example, he has bought a new house. He has bought a new house. A new house is an object. We bring it as a subject. A new house, ஒரு நியூ ஹவுஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நியூ ஹவுஸ். ஹேஸ் பீன், அந்த ஹேஸ் அப்படியே ரீட்டைன் ஆகுது இங்கே. ஹேஸ் பீன் பாட் பை ஹிம். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஈஸியான ஒரு டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாவ் ஹேஸ் ஹேட் டேர்ம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு V3 அந்த ஹாவ் ஹேஸ் ஹேடோடே வந்துடும். ஏன்னா நம்ம ஹாவ் ஹேஸ் ஹேட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாலே எந்த ஒரு வேர்பாக இருந்தாலும் மெயின் வேர்பை வந்துட்டு நம்ம V3 ஃபார்ம்ஸ் தான் பயன்படுத்தணும். அப்படி தவறி பயன்படுத்தினா அது ராங் ஆயிரும், சென்டென்ஸ் இஸ் ராங். ஓகே, எ நியூ ஹவுஸ் ஹேஸ் பீன் பாட் பை ஹிம் அப்படின்னு செகண்ட் சென்டென்ஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த தேர்ட் சென்டென்ஸ் நீங்கள் பாருங்கள். வி ஹாவ் ஒன் த கேம். வி ஹாவ் ஒன் த கேம் அப்படின்ட்டுருக்கு. அப்போ இந்த கேமை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ கேமுன்னு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹேவ் ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே அதுக்கு சிங்குலர் எதுனா ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கேம் ஹேஸ் பீன் ஒன் பை அஸ் அப்படின்னு முடிச்சுக்கிறோம். ஸோ பி அப்படின்றது ஆப்ஜெக்ட் கேஸில் மாற்றும்போது யூஎஸ் அஸ்ன்னு மாறிடுது. எங்களால் அந்த ஆட்டம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு முடிகிறது. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். தே ஹாவ் விசிட்டட் த தாஜ்மஹால். இப்போ இந்த தாஜ்மஹாலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம். த தாஜ்மஹால் ஹேஸ் பீன் விசிட்டட் பை தம். நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கே ஹேஸ் வருது எங்கே ஹேவ் வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். இப்போ சப்ஜெக்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஹேவ் ஹேஸ் பயன்படுத்துகிற முறை எப்படின்னா ரெண்டுமே சேம் தான், ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியான டேர்ம்ஸ் தான். பீன் மட்டும் ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ரெசன்டென்ஸில் ஹேவ் ஹேஸ் வருமா அப்படின்றத நம்ம பார்த்துக்குறோம். தட்ஸ் ஆல். அடுத்து இதில் அதோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். மை அங்கிள் ஹேஸ் ப்ரெசன்டட் மீ ஏ கார் அப்படின்ட்டுருக்கு. பாருங்கள், மை அங்கிள் ஹேஸ் ப்ரெசன்டட் மீ ஏ கார் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே சப்ஜெக்ட் மை அங்கிள் ஹேஸ் ப்ரெசன்டட் வேர்ப், மீ ஏ கார், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும்பொழுது ஒன்று ஐஓ இன்னொன்று டிஓ. நம்ம டேரெக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்தால் ஈஸியாக செய்திடலாம். எதை வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் டேரெக்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்.
அப்போ எ கார் அப்படின்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், பொருளாக நிற்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். பாருங்கள், எ கார் ஹேஸ் பீன் ப்ரெசன்டட் டு மீ பை மை அங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மீயை எப்படி நம்ம எழுதுகிறோம் செகண்ட் டைம் எழுதும்போது டு மீ அப்படின்னு எழுதுகிறோம், எனக்கு அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணுறோம். சரியா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். எ கார் ஹேஸ் பீன் ப்ரெசன்டட் பை மை அங்கிள் டு மீ, எப்படி யூஸ் பண்ணாலும் எழுதலாம். ஓகே, அடுத்து 6th ஒன். We have submitted the project work. We have submitted the project work. ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம். ஸோ the project work has been submitted by us. ஸோ உங்களுக்கு 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படி கொடுத்துருக்குறேன்னா, அந்த ஹேவ் ஹேஸ் குழப்பங்கள் வரக்கூடாது, சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தரவாக இருக்கணும், நல்லா நோட்டை வெரிஃபை பண்ணிக்கணும். அதாவது கைடு வச்சுருந்தீங்கன்னா கைடை வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து 7th எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஒரே ஒரு வேர்ப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹேடோட பீன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்பவும் போல் மாற்றிட்டு ஹேடோட பீன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே V3 இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ வி ஹேட் ஒன் த கோல்டு அப்படின்ட்டுருக்கேன். இப்போ த கோல்டு ஹேட் பீன் ஒன் பை அஸ் அப்படின்னு முடிச்சிடுறீங்க. அடுத்து 8th எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஷீ ஹேட் டேக்கன் த ஃபஸ்ட் பிளேஸ். ஷீ ஹேட் டேக்கன் த ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு இருக்குது. த ஃபஸ்ட் பிளேஸ் ஹேட் பீன் டேக்கன் பை ஹர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டேர்ம்ஸ் பாஸ்டன்ஸ்னாலே நீங்கள் பாட்டுக்கு ப்ரெசன்டென்ஸ் மாதிரி எதையும் மாற்றிடக்கூடாது. ஹேட் மட்டும்தான். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. பி ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தோம்னா வாஸ் வேர் இருக்கும். ஸோ எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்து யூஸ் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை, பர்ஃபெக்ட் வெர்பில் ஒன்லி ஒன் பாஸ்ட் டென்ஸ், ஹேட் ஒன்லி. ஸோ நம்ம வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அழகாக பீன் சேர்த்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றி பை சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் மாறவே கூடாது. கரெக்டாக மைண்டில் ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து 9th ஒன். I had sold my old house. My old house had been sold by me. யூஸ் பண்ணுறீங்க. My old house had been sold by me அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ தான். 10th ஒன்று பாருங்கள். She had seen the lion in the zoo. ஜூவில் அந்த லைனை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ the lion had been seen by her in the zoo. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அப்போ இந்த அட் அதெல்லாம் வந்ததுன்னா ஸோ நல்லா, அதாவது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் டைம் இதெல்லாம் வந்துருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பிகினிங்லேயும் பயன்படுத்தலாம், எண்ட்லேயும் பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்படி பயன்படுத்தினா சரியாக இருக்குன்றத நீங்கள் சென்டென்ஸ் ரீட் பண்ணி கேப்லரியை டெவலப் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. ஸோ அவ்வளோதான் இந்த டேர்ம்ஸு. இப்போ நம்ம பர்ஃபெக்ட் வேர்ப் வந்து வெரி கிளியராக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பீயிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் மாடல் ஆக்சிலரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பி மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்துருக்குறோம். அடுத்து இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்துருக்கோம்னா பீன் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபைனலாக பார்த்தோம்னா பீயிங் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதனுடைய ஃபார்மேஷன் பார்த்தோம்னா இப்போவும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக போயிடும், ஆப்ஜெக்ட்டு வந்து சப்ஜெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பி வெர்ப், அதில் இருக்கக்கூடிய பி வெர்ப் பார்த்துக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் பீயிங்னு யூஸ் பண்ணிவிட்டு V3 ஃபார்ம் கொடுத்துடணும் எப்பவும் போல். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ன வேர்ப் அங்கே இருந்திருந்தாலும் நம்ம பேசிவைஸாக மாற்றும் போது பி வெர்ப் ப்ளஸ் V3 கண்டிப்பாக இருந்தால் தான் அது பேசிவைஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கலாம். ஐ எம் ரைட்டிங் எ போயம் நவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஐ எம் ரைட்டிங் எ போயம் நவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏ போயம் ஈஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏ போயம்னு யூஸ் பண்ணும் பொழுது அந்த ப்ரெசண்ட் வந்து அங்கே ஏம் வந்துருக்குது, ஏன்னா ஐ சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஏம் வந்திருக்குது. ஸோ இங்கே ஏ போயம் இருக்கிறதுனால ஏம் வரக்கூடாது, அதுக்கு ஏற்ற ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஈஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எ போயம் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. இப்போ எ போயம் இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடிய கண்டினியூஸ்
வேர்ப் வந்ததுன்னா அந்த ஐஎன்ஜிக்கு தான் நம்ம பியோட ஒரு ஐஎன்ஜி சேர்க்குறோம். தட்ஸ் ஆல். மைண்டில் வச்சுக்கணும் கரெக்டாக. ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் தான் பீயிங் யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு எதுக்கும் பீயிங் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே பீயிங் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேர்புக்கு ரைட் ரோட் ரிட்டன் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். பை மீ நவ், தட்ஸ் ஆல். ஸோ இந்த கண்டினியூஸ் டைப்பில் மட்டும்தான் நீங்கள் பீயிங் பயன்படுத்தணும், வேறு எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கு, நம்ம ஐஎன்ஜியை பீயிங்னு அந்த சேஃபில் நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம் மெயின் வேர்பை வந்து V3 ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். செகண்ட் பார்த்தோம்னா தே ஆர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ தே ஆர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது ப்ளூரல். அதே ஆர் இங்கே ரீட்டைன் ஆகுது மறுபடியும். இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் ஈட்டன் பை தம் அப்படின்னு முடிச்சுக்கிறீங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் ஈட்டன் பை தம், தட்ஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது ஒன், ஹீ இஸ் டிரைவிங் ஏ கார். ஹீ இஸ் டிரைவிங் ஏ கார் அப்படின்ட்டு இருக்கு. ஏ கார் இஸ் பீயிங் ட்ரிவன் பை ஹிம் அப்படின்னு மாறிக்கணும். ஓகேங்களா? இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், மைண்டில் சேவ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன கன்ஃபியூஷன் வரும்னா அங்கே ஆம் இருந்தால் இங்கே ஈஸ் வரலாம், அவ்வளோதான். வேறு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஆர் அங்கே அதான் ஆம் ஈஸ் ஆர், இந்த 3ல் கன்ஃபியூஷன் வரணும். அப்போ சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேர்ப் யூஸ் பண்ணால் போதும் ப்ரெசன்டென்ஸ்லேயே. அடுத்து பாஸ்ட்டில் பார்த்தோம்னா ரோஜா வாஸ் சிங்கிங் ஏ சாங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரோஜா வாஸ் சிங்கிங் ஏ சாங். ஏ சாங் வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு சாங் தானே, ஸோ ஏ சாங் வாஸ் பீயிங் சங் எடுத்துட்டு V3 ஃபார்ம் எடுத்துகிட்டு பை ரோஜா அழகாக எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்படின்னு சொல்கிறேன். ரோஜா வாஸ் சிங்கிங் ஏ சாங் அப்படின்னு இருக்கு. ஏ சாங் வாஸ் பீயிங் சங் பை ரோஜா, தட்ஸ் ஆல். ஃபோர்த்து எக்ஸாம்பிள் ஓவர். ஃபிஃப்த்து எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஃபாதர் வாஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மை ஃபாதர் வாஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால வாஸ்ன்றது அதுக்கேற்ற பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்லேயே ப்ளூரல் என்னென்னா வேர். அப்போ இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வேர் பீயிங் ரெட் பை மை ஃபாதர். இப்போ ப்ரெசன்டென்ஸில் மட்டும்தான் ரீடை வந்து ரீடுன்னு வாசிக்கணும், மற்ற எல்லா இடத்துலையுமே ரெட்னு தான் நம்ம வாசிக்கணும். ஆனால் ஸ்பெல்லிங் எல்லாம் சேம் தான், சரிங்களா? ரெட்டுன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து RED ரெட்டுன்னு நினச்சிடக்கூடாது, அதே சேம் ஸ்பெல்லிங் தான், கட் மாதிரி. அடுத்து ஷீ வாஸ் கிளீனிங் த ரூம்ஸ் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஷீ வாஸ் கிளீனிங் த ரூம்ஸ். இப்போ அந்த ரூம்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா அங்கே வாஸ் பொருந்தவே கூடாது உங்கள் மைண்டில். இப்போ ரூம்ஸுன்றது ப்ளூரல், அப்போ ப்ளூரல் வேர்ப்பு தான் அதே டேர்ம்ஸில் பாஸ்ட் டென்ஸ்லேயே ப்ளூரல் வேர்ப் கொண்டு வரோம். இந்த ரூம்ஸ் வேர் அப்புறம் பீயிங் போடுறோம், பீயிங் யூஸ் பண்ண பிறகு க்ளீனுக்கு க்ளீன்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். க்ளீன் பை ஹர். இப்போ ஷீ வாஸ் கிளீனிங் த ரூம்ஸ், த ரூம்ஸ் வேர் பீயிங் க்ளீன்டு பை ஹர் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த பீயிங் டேர்ம்ஸும் ஓரளவுக்கு முடியுது. ஸோ இந்த டேர்ம்ஸ் இப்போ நடத்துனது இது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது தான். ஸோ இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் வெரி கிளியர்னு அர்த்தம். அடுத்த கிளாஸில் போது லெட் டைப்பு ப்ளஸ் கொஸ்டின் டைப்பு இந்த மாதிரிலாம் வந்துருக்கோம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.